ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ல ஒரு கண்டெஸ்டன்ட் தான் மோக்ஷிதா அவர்கள். மோக்ஷிதா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதில் வந்து 4 ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் மோக்ஷிதா இன்னமும் வந்து டாப் 4க்குள்ளே வரல அப்படின்றதால ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஒவ்வொரு வாரமும் உயிரை கொடுத்து பாடுற மாதிரி அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணாமலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படியாவது 5th ஃபைனலிஸ்ட்டாக இவங்க வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தேனிசை தென்றல் தேவா சார் கூட இணைந்து எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஃபோட்டோவாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு வந்து என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சாதாரணமாக ஒரு டெம்பிள் விசிட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து தேவா சாரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே வந்து சேர்ந்து ஒரு புகைப்படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு லெஜெண்டை வந்து பார்த்து எப்படி வந்து இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோக்கு ஏகப்பட்ட லைக்ஸும் வந்துகிட்டு இருக்கு. தேவா சாரோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கண்டிப்பாக நீங்கள் 5th ஃபைனலிஸ்ட்டாக ஆவீங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.